நாம் உண்மையில் அல்லாவிற்கு அடிபணிந்து வாழ்கின்றவர்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா? எப்படி தெரிந்து கொள்வது? நாம் எளிய முறையில் தன்னைத்தானே சோதித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் சில வழிமுறைகளை குர்ஆனில் கூறுகிறான். அதில் ஒன்று, وَاسْتَعِينُوا بِالصَّبْرِ وَالصَّلَاةِ وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. எத்தகைய கஷ்டத்திலும் நீங்கள் பொறுமையை கைக்கொண்டு தொழுது இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள். ஆனால் நிச்சயமாக இது உள்ளச்சமுடையவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு மிக வலுவாகவே இருக்கும். பாகம் 2 வசனம் 45. இதிலிருந்து அறிவது என்னவென்றால், தொழுகை யாருக்கு தொழுவதற்கு சடப்பாகவோ சோம்பலாகவோ இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருங்கள். நாம் இறை பொருத்தத்திற்கு வெகு தொலைவில் உள்ளோம் என்பதை.